வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு செய்கிறோம். அடுத்தே வந்து மறுக்க அப்படியே பின் போடுறோம். அது பிறகு காடெல்லாம் வளர்ந்து அது பிறகு எல்லாரும் வருவாங்க சொன்னா இதை விட பெஸ்டா எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இதே வேலை கிடைக்குமா? அது போல அடி தெரிஞ்சுட்டு நல்ல ஷல்வார் போட்டு நல்ல அபாயம் வந்து போட்டுட்டு பெருநாளைக்கு ஊஞ்சல் அடி தெரிஞ்ச புள்ள அடுத்த நாளைக்கு போய் அந்த கவர்மெண்ட் புள்ள மாதிரி ஒரு 2 மாசம் இப்படி மாறினா சந்தோஷமா இருக்குமா? சாப்பிடலாம் போயிட்டு பசிலேயே சாவாங்க அந்த புள்ள. சரியா? இந்த புள்ள பசிலே சாவாங்க. அதான் இந்த டிப்தீரியான்னு சொல்றது. இந்த டிப்தீரியான்னு சொல்ற ஊசி வந்து நாங்க 2ஆம் மாசம் 4ஆம் மாசம் 6ஆம் மாசம் எல்லாம் போட்டுட்டு 3 வயசுல போட்டு திருப்பி இருமல் வந்து வரும். இருமி கடைசி நேரத்துல வந்து விசில் சத்தம் ஒன்று கேட்கும். அதனாலதான் இதுக்கு பேர் குக்கல்னு சொல்லி வந்து பால் உறிஞ்சு குடிக்கலாம் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பால் உறிஞ்சு குடிக்கலாம இருமி 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 இந்த நிலைமைக்கு வந்து மௌத்தா போவாங்க. வீட்டு கஷ்டம் வந்து மௌத்தா போகணும். நாங்க எடுக்காததால சாப்பிடாததால எங்களுக்கு பிறகு வந்து அது எடுக்க இல்லாத ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அப்ப நாங்க வீட்டுல எடுக்கக்கூடிய அந்த பசலிக்கீரை, அடுத்து வந்து முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, இது எல்லாத்துலயுமே வந்து அயன் ரிச்சா இருக்கு. இன்றைய தினம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் கீழ் பாடசாலை மட்டத்தில் அக்குருணையில் எல்லா பாடசாலைகளும் சிறந்த சுகாதாரத்தை பாதுகாக்கும் என்ற பணியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் அத்தோடு பாடசாலையில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதே போன்று அக்குருணை நகரை நோக்கிய நடை பாதைகளும் பாடசாலை மத்தியில் அனைத்து பாடசாலை மாணவர்களும் மேற்கொண்டதை கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையான வீடியோ தொகுப்புகளை எங்களுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கின்றோம். உங்களுக்கு பார்க்க முடியுமா இருக்கும். அது மாத்திரமல்ல, சுகாதார திணைக்களத்தினால் சுகாதார அரசு உத்தியோகத்தர்கள் பாடசாலைகளை விஜயம் செய்து சிறப்பான நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். நிகழ்ச்சிகள் பொதுவாக மாணவர்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ்களை பிள்ளைகளுக்கு இப்போதே புகுட்ட வேண்டும் என்ற நோக்கில் எல்லாம் அவர்கள் செயற்பட்டவையை காணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, மாணவர்கள் சிறு பராயத்திலிருந்து பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கள் சம்பந்தமான தெளிவுகளையும் இவ்வாறான பல தெளிவூட்டல் நிகழ்ச்சிகளாக இன்றைய தினம் இருந்திருந்தன. அதே போன்று பாடசாலை இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஏராளமான பெற்றோர்கள் பாடசாலைகளுக்கு விஜயம் செய்திருந்தார்கள். பெற்றோர்கள் ஆண்கள் பெண்கள் என்று எல்லா பாடசாலைகளிலும் சிறந்திருந்தார்கள். அவர்கள் பாடசாலை சுற்றுச்சூழலை சிறப்பாகவும் அழகாகவும் சுத்தம் செய்வதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான தொகுப்புகளை எங்களுடைய வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். இவ்வாறான தொகுப்புகள், இவ்வாறான விழிப்புணர்வு, இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலமாக அரசினால் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பான தெளிவுகள் மாணவர் மத்தியில் கிடைக்கப்பெற்றன. அது மாத்திரமல்ல, இது ஒரு சிறந்த நிகழ்ச்சி என்றும் கூட பெற்றோர்கள் எங்களுக்கும் தெரிவித்திருந்தார்கள். මහාවිද්‍යාලයේ ළමයි ශ්‍රී ලංකා පරිසරයන් සම්බන්ධ වෙලා මේගොල්ලෝ පෙළපාලියක් කරා මේ ප්‍රකාශ කරන්නේ සුද්ධ පවිත්‍ර කරලා පරිසරය හොඳට තියාගන්න කියලා තමයි මේගොල්ලෝ කියන්නේ. මේගොල්ලෝ මම උනන්දුවෙන් මේ වැඩසටහනට සම්බන්ධ වෙලා අද දිනේ දවස පුරාම මේ වැඩසටහනට සම්බන්ධ වෙලා කටයුතු කරන බව අපිට ප්‍රකාශ කරන්න පුළුවන්. ஏன் பிள்ளைக்கு ஒரு நோய் வரக்கூடாதுன்னு பாதுகாத்து போடுறதுக்காக அந்த பிள்ளையில இருக்கிற பாசத்தால தானே ஊசி போட்டு போடுறான். ஊசி போடுறது பாசம், அவங்களும் பாசம் இருக்கிறதால ஊசி போடாம இருக்கிறாங்க. ஏது பார்க்காம நாங்க ஊசி அடி போடாம நிக்கிறதாலதான் பிரச்சனை நடக்குது. நான் பிசிஜி அடிச்சா என்ன வராது. பிசிஜிலையும் டிபி நோய்க்கு தெரிவிக்கிறது. எங்கிட்ட வீட்டு பிள்ளைக்கு இது நடந்தா ஓகே யோசிச்சீங்கன்னு சொன்னா பிசிஜி அடிச்சு கொள்ளுங்க. நீங்க போயிட்டு அக்குறல டெங்கு 35 இருக்குது, டிபி 35 இருக்குது. என் உடம்புல இருந்து வந்த கிருமி என் பிள்ளைக்கு போயிட்டு என் வைஃபுக்கு போயிட்டு எங்க வீட்டுக்கு எங்களோட நல்லா தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்க போறோம். எங்க வீட்டுக்கு வந்தாலும் நாங்க எந்த வீட்டுக்கு பார்க்க போனோம் அந்த வீட்டுக்கு போயிட்டு 75 வருஷத்துக்கு கொண்டாலும் வரும் தானே. கிரேப்ஸ் கொலைகளோட இருக்கும். அது மாதிரி குட்டி 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 சிற்றறைகள் இருக்கும். இந்த கிருமி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சிற்றறைகள் சூழல் எல்லாம் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் கீழ பாடசாலைகள் மத்தியில எல்லா பாடசாலைகளிலும் தொடர்ச்சியாக இப்படியான வேலை திட்டங்கள் இன்றைய நாள் முழு நாளும் நடக்கின்றது. இதை பத்தி பேரண்ட்ஸ் என்ற வகையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே இது ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் தான். இது கட்டாயமாக ஸ்கூல்ல எல்லாத்தையும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இருந்தாலும் எங்கள் ஸ்கூல்ல பெரும்பாலான இந்த சூழல் மோசமான ஒரு காடு அது மாதிரியான சில இது கூடுதலாகவே ஈகி பேரண்ட்ஸை வரவழைக்கு செய்ய வர சொல்லும் போது உம்மமார் மட்டும்தான் பெரும்பாலான ஸ்கூலுக்கு வராங்க. ஃபாதர்ஸ் எல்லாரும் வருவாங்க சொன்னா இதை விட பெஸ்டா எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இதே வேலை திட்டத்தை. அது போல எங்களை பிள்ளைகளும் கூடுதலான நேரம் வந்து ஸ்கூல்ல தான் இறாங்க. 7 to 2, 3 அவங்க ஸ்கூல்ல தான் இறாங்க. எங்க வீட்டு சூழலை விட ஸ்கூல் சூழலை கிளீனா வச்சுக்கிறது வேற இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிள்ளைகள் எப்பவுமே கூடுதலான டைம் ஒரு 7-8 hours வந்து ஸ்கூல்ல தான் இருக்காங்க. அப்போ எப்பயுமே எங்க வீட்டு சூழலை விட ஸ்கூல் சூழலை நல்லா வச்சுக்கிறது எல்லாத்தையும் முக்கியமான கடமையில உண்டாது. எங்க கவர்மெண்டால இதே மாதிரி ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்துட்டு நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இதே வேலையை நாங்கள்
வருஷத்துக்கு ஒரு முறை செய்யாம குறைஞ்சபட்சம் 5-6 தடவை சரி செய்யறதுக்குள்ள வேலையை நாங்க உருவாக்கி கொள்றது எங்களோட சூழலுக்கு நல்ல கஷ்டம் ஏற்படாது. சாப்பிட உட்காடுறீங்களா, கைகளை கழுவிக்கோங்க, நகத்தை சுத்தம் செஞ்சுக்கோங்க, வாயை கொப்பளிச்சுக்கோங்க, சாப்பிட முன்னால தண்ணி குடிங்க. அறிவியல் என்று பேசுகின்றது, குடலை நலைத்து கொண்டு சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய சுத்தம் ஏற்படுகின்றது. சுத்திகரிக்கப்பட்ட உணவை சாப்பிடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதிப் மத்அமக், உங்களோட சாப்பாட்டை பரிசுத்தமாக ஹலாலா மாத்துங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆத்மீகத்தை பத்தி இஸ்லாம் பேசுகின்றது. இதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொன்னான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. முழு உலக மக்களுக்கும் ஒரு ரசூலில் நாங்கள் முன்மாதிரியை வைத்திருக்கிறோம். புத்தாடல் என்பது என்னை சூழ உள்ள வளங்களாகும். இவற்றை மையப்படுத்தி நம் வாழ்வாதாரம் மற்றும் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அமைந்துள்ளன. என் உடல் உள் ஆரோக்கியத்திலும் பெரும் பங்கு வகிக்கின்றன. எனவே மிக மிக முக்கிய பங்காளியான சுற்றாடலை பாதுகாப்பது அனைவரும் கடமை அல்லவா? ஆனால் சுற்றாடலை பாதுகாக்க வேண்டிய நாமோ நம் கரங்களாலேயே அதனை மாசுபடுத்தி நமக்கே தீங்கிழைக்கப் கொள்கின்றோம். நம் முன்னோர் அதன் அவசியத்தை உணர்ந்து சுற்றாடலை பாதுகாப்பதோடு பின்னே வாழ்ந்தார்கள். நாகரிகம் வளர வளர மனிதர்களே அதனை அழுத்தப்படுகிறார்கள். இயற்கையை அழித்து அதன் மூலம் பணம் பேரண்ட்ஸ் வாயில நான் நினைக்கிறேன் மாஷாஅல்லாஹ் இது நல்ல ஒரு திட்டம். இருந்தாலும் எங்களோட பெற்றோரோட பங்களிப்பு ரொம்ப குறைவாகிக்குது. உண்மையில நம்ம செல்ல போனா எங்களோட பிள்ளையோட குறைவான நேரம் ஸ்கூல்ல தான் செலவழியுது. அந்த வகையில நாங்க எல்லாரும் கட்டாயம் எல்லாரும் பிஸி தான், எல்லாரும் ஒவ்வொரு பிஸியில ஒவ்வொரு வேலைப்பாடுகள் ஈரோம். இருந்தாலும் ஸ்கூல் வகையில நாங்கள் கட்டாயமாக முக்கியத்துவம் கொடுத்து பெற்றோராக நாங்கள் எல்லாரும் முழு ஒத்துழைப்பையும் செய்யணும். அப்படி செஞ்சா தான் எங்களுக்கு எந்த ஒரு இதையும் டெவலப் பண்ணிக்கொள்ள மைக்கு. அடுத்து இன்னைக்கு மசாலா ஓரளவு பெற்றார்கள் சமூகமளிக்கிறது எங்களுக்கு ஒரு பார்க்கக்கூடியதாகுது. நினைக்கிறேன் ஒரு 100-50% பெற்றார்கள் வந்திராவோ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு செய்யறோம். அடுத்து மறுக அப்படியே பின் போடுறோம். அது பிறகு காடெல்லாம் வளர்ந்து அது பிறகு ஸ்கூல் சுத்தமாயிக்காது. இப்போ ஈமான்ல பாதி சுத்தம் சொல்றது. அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே முக்கியத்துவம் கொடுத்தீங்க. அதனால நாங்க எங்களோட சுற்றுச்சூழலை, அதாவது எங்களோட பாடசாலை, அதாவது எங்களோட பிள்ளைகள் படிச்சு இதுல ஒவ்வொரு தலைவர்கள் ஈப்பாகும், அது எங்களுக்கு விளங்காது. அப்ப அந்த தலைவர்ல உருவாக்குற இடம் தான் எங்களுக்கு பாடசாலை. அப்ப அதுக்கு நாங்க கட்டாயம் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். சிரமதானம் மட்டும் இல்லாம ஸ்கூல்ல எவ்வளவு செய்ய வேண்டிய வேலைகள் மிச்சம் இருக்குது. அதுக்கு எல்லாரும் நாங்க பெற்றோராகிய நாங்க எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்து எங்களால் உதவி செஞ்சாதான் இது ஒரு நல்ல நிலையை கொண்டு வரலும். எங்களுக்கு இப்ப நானும் இந்த ஸ்கூல்ல, நான் அசர் ஸ்கூல்ல நானும் ஒரு பழைய மாணவன். அந்த வகையில இந்த ஸ்கூலை பார்த்தா ரொம்ப கவலையாகுது. இதுக்கு நாங்க எல்லாரும் ஒன்றுபடணும், மக்கள் எல்லாரும் ஒன்றுபடணும், பேரண்ட்ஸ் எல்லாரும் நாங்க ஒன்றுபட்டோம்னா நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த ஸ்கூல்ல கொண்டு வரலும். இந்த ஸ்கூல் மாஷாஅல்லாஹ் நல்ல ஒரு முந்தி நல்ல ஒரு இடத்துல இந்த ஸ்கூல் உண்டு. ஆனா இப்ப மிச்ச விஷயங்களை பின்னிக்குது. அது எங்களுக்கு கவலைக்கு ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் பெற்றோராகிய நாங்க எல்லாம் சேர்ந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு எங்க பாடசாலை கொண்டு வரும். இந்த ஏற்பாடு செஞ்ச ஸ்கூல் அதிபர், அடுத்த OBA, SDC எல்லாருக்கும் நாங்க உண்மையிலே கட்டாயம் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சதுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். இந்த பிக்சர்ஸ்ல சேஞ்சஸ் விளங்குது உங்களுக்கு. நார்மல் இருக்கிற டொமேட்டோ விட டொமேட்டோல ஜெனட்டிக்கலா, அதுல ஜெனட்டிக்ல அதுல இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தி செய்யப்பட்ட ஒரு கல்டிவேட் பண்ணப்பட்ட டொமேட்டோ அங்கால இருக்கிறது. ரைட், இங்க எடுக்கிறது கண்ட்ரோல் நார்மலா எடுக்கக்கூடிய டொமேட்டோ. அப்ப இது கிட்டத்தட்ட 45 days ஆகக்குள்ள எப்படி சேஞ்ச் ஆகிருக்குது, அங்கால உள்ளது எப்படி சேஞ்சஸ் இருக்குதா, சரியான குறவு. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் வரும். ஆனா அதெல்லாம் ஹெல்தி இல்லை. ஏன்னா இப்பக்கு மார்க்கெட்ல இருக்கிறதுல ஸ்ரீலங்கால நான் கண்டிருக்கிறது கோல்டன் ரைஸ் இருக்குது, எல்லோ கலர் ரைஸ். நான் இதை ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு போட்டேன் என்னன்னா, ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான மாற்றங்களோடையும் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்ல இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா வீட்டுல சொல்லுவாங்க அயன் டேப்லெட் தந்திருக்குது, பிள்ளைகளுக்கு அயன் சிரப் தந்திருக்கிறாங்க, ரத்தம் குறவாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹீமோகுளோபின் குறவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். அப்ப அந்த ரத்தத்துல ஹீமோகுளோபின் இருக்குது. ரைட், ஹீமோகுளோபின்ல ஹீம்னு சொல்றது தான் அந்த அயன் பார்ட். குளோபின்றது புரோட்டீன் பார்ட், ஹீம்ன்றது அயன் பார்ட். பேஷன் ஃப்ரூட், அடுத்து செப்பதில்லான்றது, லாவுலுக்கு, இதெல்லாம் சும்மா மரத்துல விழுந்திருக்கும். இதெல்லாம் சாப்பிடுறது இல்லையா, பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, இதெல்லாம் சாப்பிடுறதா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. பேஷன் ஃப்ரூட் கொடுக்குறது இல்லைன்னா சளி வருதான் பிள்ளைகளுக்கு. சரியா? அப்ப இப்படி நாங்களே என்ன செய்யறோம்னு சொன்னா கொடுக்காம பழக்கினோம்னா ஒரு எப்பயுமே எங்களுக்கு அது எடுக்க இல்லாத ப்ராப்ளம் இருக்கும். சிலவங்க புளிவாழைப்பழம் சாப்பிடுறது இல்ல, ஏன்னு கேட்டா புளி சளி வாரன்னு சொல்லி. ரைட். அப்ப இது மாதிரி நாங்க சில விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்க எடுக்காததால, சாப்பிடாததால எங்களுக்கு பிறகு அது எடுக்க இல்லாத ப்ராப்ளம்ஸ் வரும். அப்ப நாங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பசலிக்கீரை, அடுத்து முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, இது எல்லாத்துலயுமே அயன் ரிச்சா இருக்குது. நான் இன்று இந்த பாடசாலைக்கு இந்த நேரத்துல மிச்சம் இந்த ஃபுல்லா இதாத்தான் காடாத்தான் இது மிச்சமே சூழல் இதாத்தான் இது. மத்த நான் மிச்சம் வேற ஸ்கூல்ல இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பெருசா வாராங்க இல்ல, பெரிய ஜென்ஸ் தான் இல்ல, ஜென்ஸ் இல்லாதனால தான் ப்ராப்ளம். இப்ப எனக்கு லேடிஸோட எனக்கு பெருசா பேச இது பண்ண இயல தானே, அதனால நான் பெருசா இது பண்றது இல்ல. அப்ப இந்த கொஞ்சம் ஆக்கள் வந்திருக்கிறாங்க, ஒரு நல்ல இதா அதுவும் இன்னைக்கு காலையில வரக்குள்ள இருந்ததை விட இப்ப கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப கண்டியில எல்லாம் போயிட்டு பார்த்தா எல்லாம் உமா வாப்பா எல்லாம் கிளீனா ஒரு இது வராங்க. இங்க
உமாமார் வராங்க வாப்பமார் இல்ல, அதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கீங்க. கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் வாப்பமார் வந்தீங்க பிள்ளைகள தொடர்ச்சியா வந்தா ஸ்கூல் கொஞ்சம் நல்லா இதா இது பண்ணிக்கொள்ள ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை சரி இது மாதிரி ப்ரோக்ராம் இது பண்ணினா நல்லா. நடந்து கொண்டிருக்குது. இதே போல எல்லா ஸ்கூலையும் நடக்கணும். அப்பதான் எங்களுக்கு பிள்ளைகள் தொடர்ந்து வரணும் நிலம் செயல்படும். அதே போல எல்லா பாடசாலை நடக்கணும். பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த தொடர்ந்து நடக்கும். வேண்டாம் எங்க பிள்ளைகள் எதிர்கால பிள்ளைகளுக்கு தான் நல்ல நடக்கக்கூடாது. அடிக்கடி நடக்கணும். பேரண்ட்ஸ் அடிக்கடி வரணும். அப்ப வந்து பிரதேசத்துக்கு பொறுப்பான பொது சுகாதார உத்தியோகத்தர் முதிதர் அவர்களே, பெற்றார்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கிற வாய்ஸ் மீடியா அமைப்பினர்களே, அனைவருக்கும் கூடுதலான பாடசாலைகளில் அப்ப இதுல பிரதானமான கருப்பொருளாகத்தான் அதை மையமாக வைத்து இந்த நோய்கள் பரவுகின்ற இடங்களை தடுப்பதற்கான ஒரு சமதான வேலை திட்டமாகத்தான் இதனுடைய முதலாவது அந்த வேலை திட்டம் இன்று காலை ஆரம்பமானது. மாணவர்கள், பெற்றார்கள், அதே போன்று பிரதேச செயலகத்தில் இருந்து வந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அதே போன்ற கிராம உத்தியோகத்தர், அதே போன்ற பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி உட்பட பலரும் அதில் கலந்து கொண்ட ஆரம்ப வைபவத்தில் கலந்து கொண்டார்கள். பாடசாலை சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருத்தல் என்பதுதான் இதன் பிரதான நோக்கம். இதற்காக வேண்டி நம்முடைய வகுப்பறைகள் அல்லது கட்டடங்கள், கூரைகள், வெளி உள் சூழல் என்பவற்றை எல்லாம் சுத்தம் செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக இதை மிகவும் ஆர்வத்தோடு ஒரு 2 மணித்தியாளர்கள் இந்த வேலை திட்டம் நடந்தது. மாணவர்களுடைய இந்த உணவு பழக்கம், சுகாதாரம் சம்பந்தமான சில விடயங்கள். அப்ப இதே அதிகமானவர்கள் விளைவிடுகின்ற ஒரு இடம். பல இடங்கள்ல அந்த சுகாதாரம் சரியாக பேணப்படுவதில்லை. உணவுல பார்த்தாலும் அப்படி ஏனைய பல்வேறு விடயங்களையும் இது பெற்றார்களுக்கும் சரியான ஒரு தெளிவு இல்லை. பிள்ளைகளும் அதை பற்றி பெரிய அக்கறை இல்லை. அது பாடசாலையில் எவ்வளவு சென்றாலும் சரியான முறையில் சில இடங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ள அதனால பல்வேறு நோய்கள் அல்லது பல்வேறு தொற்று நோய்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான காரணங்கள் ஏற்படுவதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றன. இப்ப நான் என்ன பிள்ளை இப்ப எனக்கு சும்மா யோசிக்கொள்ள எனக்கு ஒரு 5 வயசு புள்ளியோண்டு இருக்குது. நான் புள்ளைய வச்சு கொஞ்சம் கொண்டு இருக்கிறேன். எனக்கு டிபி இருக்குது. நான் மௌத்தா போயிட்டேன் ஒரு காலத்துல. இப்ப இந்த 5 வயசு பிள்ளைக்கு இப்ப 80 வயசு ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் இப்ப கேப்? 75 வருஷம் கேப். டெங்கு கிருமி ஒன்று எங்க உடம்புக்கு போனா 14 நாளைக்குள்ள காய்ச்சல் வந்து டெங்கு வரும். அது வரலன்னா வராது. டிபின்ற எனக்கு விளங்குது உங்களுக்கு? டிபி பத்தி நான் இவ்வளவு ஊட்டி கதைக்கிறதுக்கு காரணம் டிபி கூடுதலா இருக்கிறதால். சரியா? சோ நாங்க என்ன செய்யணும்? பிசிஜி போட்டுக்கொள்ளணும். வீடுகளை கர்டன் எல்லாம் ஓரமாக்கணும். கரெக்ட் ஏரிங்கன்னு சொல்லல. கர்டனை திறங்க, ஜன்னலை திறங்க, காத்தோட்டம் வரக்கூடிய மாதிரி வைங்க. ஃபேஸ் கவர் பண்றவங்க இருக்கிறாங்க, இஷ்யூ இல்ல. வீட்டை ஃபேஸ் கவர் பண்ண தேவையில்ல. முழு உலகத்துக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஏரியா தான் நான் சொல்றேன். ஜப்பான்லயும் இருக்கிறான், சைனாலயும் இருக்கிறான், இலங்கையில இல்லாத இடம் இல்ல, வெளிநாட்டிலும் இல்லாத இடம் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிறான். இப்ப காலையில கொண்டு போயிட்டு ஆறாங்கட்டையில காரை போட்டுட்டு அந்த கேட்டேன் இந்தியாவில இருக்கிறான். ரைட்? உலகத்துக்கு திறக்கப்பட்ட ஒரு ஏரியா. சோ இலங்கையில போலியோ இல்ல. இலங்கை சுற்றி உள்ள நாடுகள் எல்லாத்துலயும் இருக்கு. மாலைதீவு தவிர மத்த எல்லா நாட்டிலும், இந்தியாவில தாராளம் இருக்கு. பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான் எல்லா நாட்டிலும் இருக்கு. சோ அங்க போயிட்டு வார ஒருத்தர் கிருமியை கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னா இந்த ஊசடிக்காத பிள்ளைகளுக்கு இந்த கிருமி போய் சேரும்னு சொன்னா என்ன நடக்கும்? இலங்கையில் இல்லாமக்கப்பட்ட ஒரு நோய் முதல் இருந்து வரும். எங்கட பிள்ளைகளுக்கும் அந்த ரிஸ்க் இருக்கு. சோ போலியோன்னு சொல்றது இது. இப்படி இருந்தா சந்தோஷமா இருக்குமா? நல்லா ஓடி ஆடி தெரிஞ்சுட்டு நல்ல ஷல்வார் போட்டு நல்லா அபாயம் வந்து போட்டுட்டு பெருநாளைக்கு ஊஞ்சல் ஆடி தெரிஞ்ச புள்ள அடுத்த நாளைக்கு பெரிய அந்த கவர்மெண்ட் புள்ள மாதிரி ஒரு 2 மாசம் இப்படி மாறினா சந்தோஷமா இருக்குமா? மாமா நான் போகணும், எனக்கு புட்சால கொண்டே விடுங்க, மாமா நான் பேட்மிண்டன் விளையாடணும், மாமா நான் ஃபுட்பால் விளையாடணும் ஓடி தெரிஞ்ச புள்ள இப்படி ஆகினா சாப்பிடலாம் போயிட்டு பசிலே சாவாங்க இந்த பிள்ளை. சரியா? இந்த பிள்ளை பசிலே சாவாங்க. அதான் இந்த டிப்தீரியான்னு சொல்றது. இந்த டிப்தீரியான்னு சொல்ற ஊசி வந்து நாங்க 2ஆம் மாசம், 4ஆம் மாசம், 6ஆம் மாசம் எல்லாம் போட்டுட்டு 3 வயசுல போட்டு திருப்பி 5 வயசுல போட்டுட்டு சில நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி எங்க உடம்புக்கு நாங்க கொடுக்குற நேரம் நாங்க என்ன கொடுக்குறோம்னு சொன்னா அந்த கிருமிய கொண்டு எங்க உடம்புக்குள்ள அனுப்புறோம். அது வந்து ஒரு தடவை கொடுத்தா அந்த எதிர்ப்பு சக்தி வாழ்க்கை முழுக்கவும் இருக்கு. அந்த ஆமி வாழ்க்கை முழுக்கவும் இருப்பாங்க. சரியா? சில நேரம் என்ன செய்யும்? சில நோய்களுக்கு ஒரு 2 மாசம் போற நேரம் அந்த உருவாக்கப்பட்ட ஆமி ஒன்று இருக்குதானே, உருவாக்கப்பட்ட படை ஒன்று இருக்குதானே, அது அழிய தொடரும். அந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டு போகும். இப்ப என்ன செய்யறோம்? நாங்க இன்னொரு ஊசி அடிக்கிறோம். அந்த இடத்துல இன்னொரு ஊசி அடிக்கிறேன். ரைட், குறையாம கொஞ்ச நாள் போகும். வந்து நிப்பாட்டி கொள்ள இல்லாத அளவு இருமல் ஒன்று வரும். இருமி கடைசி நேரத்துல வந்து விசில் சத்தம் ஒன்று கேட்கும். அதனாலதான் இதுக்கு பேர் குக்கல்னு சொல்லி வந்து விசில் சத்தம் ஒன்று மாதிரி கேட்கும். அதனாலதான் இந்த நோய்க்கு குக்கல்னு சொல்லி வந்தது. இதெல்லாம் இலங்கையில சர்வசாதாரணமா இருந்த நோய்கள் ஊசுகளால இல்லாமக்கப்பட்டுச்சு. ரைட்? இந்த புள்ள விளங்குதா? இது குக்கல்னு சொல்ற நோய். கக்குவான் இருமல் சொல்லுவோம். பெர்டசிஸ் நோய் வந்து ஒரு புள்ளதான். இந்த புள்ளை இப்படி மெலிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் போசாக்கு குறைபாடு என்று சொல்லி நான் சொல்லுவோம். ஆனா இந்த புள்ளை இருமுறத்தால் இந்த பிள்ளைக்கு பால் உறிஞ்சு குடிக்க இயலாது. எங்கட மடியில் வச்சுட்டு இருக்கிற எங்கட புள்ள பால் உறிஞ்சு குடிக்கணும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பால் உறிஞ்சு குடிக்க இல்லாம இருமி இந்த நிலைமைக்கு வந்து மௌத்தா போவாங்க. சொல்றது. அதுல இன்னொரு போட்டோ நான் காட்டுறேன் பாருங்க. இது உண்மையான ஒரு போட்டோ. நேரத்தோட நான் காட்டுனது வரைஞ்ச ஒரு போட்டோ. இது உண்மையா ஒரு லேடி பிடகஸ்மா வந்து மௌத்தா போகணும். இவங்க நிமித்த இல்லாது சொல்லுவோமே மையத்து குறிப்பாடு நேரம்
சுடுதண்ணி ஊத்தினு சொன்னா அதான் காலைகளை செஞ்சு வைக்கலும் சொல்லி இதெல்லாம் நிமித்தி இல்லை. இந்த பிள்ளைகள் பெரிய கஷ்டமா வந்து குணப்படுத்தலாமா? பெரிய கஷ்டமா இருந்தா குணப்படுத்தல. சரி, அடுத்து ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்றது இது ஒரு சளி தொற்று தான். சளி நிறைய சளி நோய்கள்ல இது முக்கியமான ஒரு நோய் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. இதுவும் நாங்க போடுறோம். இது வந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகள். ஆமாம், நாங்கள் ஏராளமான வீடியோக்களை எங்களுடைய வைஸ் மீடியா ஊடாக நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். ஏராளமான தகவல்களை உங்களுக்கு இன்று பதிவிட்டிருந்தோம். இது சம்பந்தமான இன்னும் வீடியோ கிளிப்புகள், ஏராளமான வீடியோ கிளிப்புகள் எங்களுடைய மீடியா பக்கங்களில் நாங்கள் பதிவிட்டிருக்க இருக்கின்றோம். இதில் சிறந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி அரங்கேறின சில உரைகள் எங்களுடைய அதிகாரிகள் மூலமாக, வைத்தியர்கள் மூலமாக உரையாடின உரைகள் எங்களுடைய வைஸ் மீடியா பக்கத்தில் நாங்கள் பதிவிறக்கம் செய்ய இருக்கின்றோம். எனவே நீங்களும் அந்த வீடியோக்களை பார்த்து மக்களோடு பகிர்ந்து பலன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம். எனவே எங்களுடைய ஊடகத்தினால் அனைத்து பாடசாலைகளுக்கும் விஜயம் செய்ய முடியாமல் இருந்தாலும் ஒரு சில பாடசாலைகளை நாங்கள் விஜயம் செய்து அதற்குரிய வீடியோ தொகுப்புகளை எடுத்து மக்களுக்காக பார்வைக்கு விட்டிருக்கின்றோம். பயனுள்ள தகவல்கள் பதிவிட்டிருக்கின்றோம். பல சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய எத்தனையோ தகவல்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. எனவேதான் இதை போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக எங்களுடைய பாடசாலைகளில் தொடர்ச்சியாக நடக்குமாக இருந்தால் உண்மையில் அது பிரயோசனம் தரக்கூடிய நிகழ்ச்சிகளாகவும் பாதிக்கக்கூடிய விடயங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் இவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்களும் முன்வர வேண்டும். பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் ஒத்துழைக்கும் போது ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை எங்களுடைய மாணவர்களுக்கு கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு அளிக்கின்றது. இந்த வீடியோ தொகுப்புகளில் உங்களுக்கு சிந்தனைக்கு எட்டின விடயங்களை எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொள்ளுமாறு மிகவும் அன்பாக வேண்டிக் கொள்வோம். வைஸ் மீடியா அக்குரண வசலாம்.